எம்ஜிஆருக்காக டூயட் பாடல் ஒன்றை கவிஞர் வாலி எழுதினார். பாடலர் MS விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாடல் வரிகளை நிராகரித்து விட்டார். அதே வரிகளை கொண்டு KV மகாதேவன் அவர்கள் மிக பெரும் இட்டு கொடுத்தார். 2 படங்களுமே எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் தான். அதை பற்றி கவிஞர் வாலி கூறியதாவது: PR பந்துலு இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்று டூயட் பாடல் எழுதினேன். MS விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்தார். அதில் அந்த டூயட் பாடலுக்கு புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான், பொதிகை வளர்த்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் புலவன் நான் என்ற வரிகளை நான் எழுதி கொடுத்தேன். ஆனால் வரிகள் நீளமாக இருக்கிறது, சின்னதாக எழுதி கொடுத்தேன். விஸ்வநாதன் அவர்கள் கேட்டார். சரி என நானும் கிளம்பி இன்று மதியமே எனக்கு அரச கட்டளை படத்திற்கான கம்போசிங் இருந்தது. இந்த படத்திற்கு KV மகாதேவன் இசையமைத்தார். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த இந்த படத்திற்கும் ஒரு டூயட் பாடல் தேவைப்பட்டது. அதற்கு நான் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் என்ற அதே பல்லவியை கொடுத்து டியூன் போட சொன்னேன். KV மகாதேவன் அவர்களும் அதற்கான ஒரு அபாரமான டியூனை போட்டு கொடுத்தார். அப்படி போடப்பட்ட அந்த பாடல் தான் மிகப்பெரிய ஹிட்டானது என்பது அனைவருக்கும் அறிந்து விட. என்னது கையில் தட்டா, வரியை மாத்துங்க. AVM நிறுவனத்தை அலற விட்டார் கவிஞர் வாலி ஒரு முறை. சிவாஜி கணேசன் நடித்து உணர்ந்த மனிதர் படத்திற்காக வாலிப கவிஞர் வாலி எழுதிய பாடலை பார்த்து பதட்டப்பட்டார் AV மெய்யப்ப செட்டியார். உடனடியாக பாடல் வரிகளை மாற்றுமாறு கூறியுள்ளார். MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். அனைத்து பாடல்களும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். பெரும் பணக்காரரான சிவாஜி ஒரு ஏழை பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதால் சந்திக்கும் பிரச்சனை தான் இந்த படம். சிவாஜியின் தந்தை தன் சொல்லிபடிதான் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆனால் அவரது மகனான சிவாஜி அனைவரும் சமம் என்பது போல் ஒரு ஏழை பெண்ணை காதலித்து அப்பாவுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்வார். ஒரு கட்டத்தில் இந்த திருமணம் குறித்து சிவாஜியின் அப்பாவுக்கு தெரிய வர அவர் அந்த பெண்ணை விட்டு சிவாஜியை பிரித்து வேறு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து சிவாஜிக்கு முதலிரவு செல்லும் போது ஒரு பாடல். இந்த பாடல் தான் வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் என்ற பாடல். இந்த பாடல் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த பாடலை வாலி முதலில் வெள்ளித்தட்டு தான் தங்க கைகளில் என்று எழுதி, ஆனால் AV மெய்யப்ப செட்டியார் பாடல் அரைச்சொல்லாக இருக்கிறது, மாற்றுங்கள் என கூறி வாலி உடனே அதே இடத்தில் வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் என்று மாற்றி எழுதியுள்ளார்.